ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிக்கனோட இன்னொரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேஷ்யூ நட் சிக்கன் ரோஸ்ட்டு. இது ரொம்ப க்ரீமியாகவும் சாப்பிடக்குள்ளே நம்மளுக்கு அந்த ரிச்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10லேருந்து 15 பூண்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 3 பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஆனியனை எப்பயுமே கட் பண்ணக்குள்ளே மேலே இருக்க அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுவேன் நான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னான ஸ்லைசஸாக வேணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம இஷ்டம் போல் கட் பண்ணிக்கலாம். எனிவேஸ் இதை நம்ம வதக்கினாலும் அரைச்சி தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளி எடுத்து அதே மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கன் மேரினேஷன் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட்டாக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்போது டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். முதல்ல ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூ நட்ஸை இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஷ்யூ நட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கனை அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரை பண்ணாமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறனால டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இங்கே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிற வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு சிக்கன் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் ஒரு விதம் கிளாஸ் பதத்துக்கு வந்த உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போது ஒரு 15லேருந்து 20 முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட் கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷான கேஷ்யூ நட்ஸு. இது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நல்லா வதங்கினதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கேஷ்யூ நட் சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 5 லவங்கம், ஒரு கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி கூடவே இஞ்சி பூண்டு மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இஞ்சி பூண்டு விழுதும் மசாலாவோட ஸ்மெல்லும் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்டை கிரவுண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால திக்னஸ் நல்லா இருக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், கேஷ்யூ நட் சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் குழந்தைங்க முதற்கண்டு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் தெரியறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வர்றதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.